الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا صدق الله العليم. عن أبي ذر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وآله وسلم ثلاثة لا يكلمهم الله يوم القيامة ولا ينظر إليهم ولا يزكيهم ولهم عذاب أليم. قال أبو ذر فقرأها رسول الله صلى الله عليه وسلم ثلاث مرات. قال أبو ذر خابوا وخسروا من هم يا رسول الله؟ قال المسبل والمنان والمنفق سلعته بالحذف الكاذب. رواه المسلم في صحيحه. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித புனிதர்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனையே வணங்குவதை விரும்புகின்றவன், அவன் அல்லாதவர்களை வணங்குவதை வெறுக்கின்றவன். சலாத்தினும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், கியாமம் பரிவந்த அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் நிலவுமாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் எனும் நீயத்தில் வீற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து வாழ்ந்து கொள்ளும்படியாக முதல் கண்ணடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நானும் நீங்களும் அல்லாஹுவை நெருங்குவதற்காக வேண்டி பல அமல்களை காட்டி கொடுத்திருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களின் நோக்கமும் அல்லாஹுவை நெருங்க வேண்டும், அல்லாஹுவை அடைய வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நாம் சந்திக்கிருக்கிறோம். அந்த நாளில் நாம் அல்லாஹுவை பார்க்க இருக்கிறோம். அந்த ரப்புடன் நாம் பேச இருக்கிறோம். அந்த நேரத்தில் நாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்த அமல்களை அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்பட வேண்டும், அல்லாஹுக்கு முன்னால் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் சகித்து கொண்டு அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா அமல்களுடைய நோக்கமும் அது சிறிய அமலாக இருக்கட்டும் அல்லது பெரிய அமலாக இருக்கட்டும், அனைத்து அமல்களுடைய நோக்கமும் அல்லாஹுவை நெருங்குவது, அல்லாஹுவை அடைவது, அல்லாஹுவின் திருப்தியை பெற்றுக்கொள்வதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும்? நாம் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய நீயத்து எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய அமல்கள் நாம் எதற்காக வேண்டி செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் அழகாக வழிகாட்டி இருக்கின்றார்கள், எப்படி நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை. நாம் அனைவரும் அல்லாஹுவை ஒரு நாள் சந்திக்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும், நிச்சயமாக சத்தியமாக
நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திப்பீர்கள், பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள் தெரியுமா? கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர், பௌர்ணமி இரவன்று எப்படி நீங்கள் சந்திரனை பார்ப்பீர்களோ, 1000 பேர் கோடான கோடி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பார்த்தாலும் அந்த பௌர்ணமி இரவன்று சந்திரன் யாருக்கும் மறையாமல் இருக்கிறதோ அதை போன்று நீங்கள் ரப்பை கண்டுகொள்வீர்கள். அந்த ரப்பு யாரை பார்ப்பான், யாருடன் பேசுவான், யாரை அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்துவான் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ரப்பை பார்ப்பதற்காக வேண்டி ஆர்வமாக நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரப்புக்காக வேண்டி ரப்பை சந்திக்க இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான். ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ், யார் அல்லாஹுவை சந்திப்பதை ஆதரவு வைக்கிறார்களோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் சாலிஹான அமல் செய்யட்டும். எல்லோருக்கும் அல்லாஹுவை சந்திக்க முடியாது, எல்லோருக்கும் அல்லாஹுடன் பேச முடியாது. யாருக்கு அல்லாஹுவை சந்திக்க விருப்பமோ அவர் என்ன செய்யட்டும்? ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் சாலிஹான அமல் செய்யட்டும். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தவல்லஅ ஃபஅஹ்ஸன வுலுஅஹு, ஒருவர் வுலு செய்கிறார், அவருடைய வுலு அழகாக செய்கிறார், அதனுடைய நிபந்தனைகளை பேணி, சுன்னத்துக்களை பேணி, அர்கான்களை பேணி சரியாக செய்கிறார். இவருடைய இந்த வுலுக்குரிய கூலி என்ன தெரியுமா? ஹரஜத் ஹதாயா, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். பாவங்கள் வுலு செய்யக்கூடிய நேரத்தில் கழுவப்பட்டுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முகத்தை கழுகிறார், முகத்தால் செய்த பாவங்கள் கழுவப்பட்டு விடுகின்றன. இரு கைகளையும் கழுகுகிறார், அந்த கையால் செய்யப்பட்ட பாவங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றன. கண்ணியமான சகோதரர்களே, வுலு சரியாக செய்வதனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நாம் தொழுகையை நிறைவேற்றுகின்றோம். இந்த தொழுகை நாம் சரியாக தொழுகையை நிறைவேற்றுவோமேயானால் சமூக சீர்திருத்தம் தானாக உண்டாகிவிடும். இன்று நாம் ஒவ்வொரு தத்துவங்களை கூறினாலும் அவர்கள் அப்படி செய்கிறார்கள், இப்படி பாவங்களில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று பல தத்துவமான வார்த்தைகளை பேசினாலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஒரு சமூகம் சிறந்த ஒரு சமூகமாக மாற வேண்டுமா, அவர்களை சுஜூத் செய்யக்கூடிய மக்களாக மாற்றுங்கள். அல்லாஹுவை சுஜூத் செய்யக்கூடிய மக்களாக மாற்றினால் அந்த ஊர், அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் சாலிஹான மக்களாக மாறிவிட்டார்கள் என்றால் அந்த சமூகம் தலை சிறந்த ஒரு சமூகமாக மாறிவிடும். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் மனிதனை பாதுகாக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இன்று நம்மில் அநேகமானவர்கள் வாலிபர்களை குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிறார், இந்த பாவத்தில் மூழ்கி இருக்கிறார். யாரும் சிந்திப்பது கிடையாது, இவரை ஒரு சுஜூத் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் ஒரு அடிமை என்ற அந்த அடிமைத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதனாக மாற்ற வேண்டுமே, அதற்காக வேண்டி ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை அவருக்கு முன்னால் முன்வைக்க வேண்டுமே என்று நம்மில் எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம் சகோதரர்களே. அதே போன்று நாம் ஜகாத்தை நிறைவேற்றுகின்றோம். இந்த ஜகாத் எப்போது சாலிஹான ஒரு அமலாக மாறும் என்றால் இவருடைய நியத்து சீராக இருக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்டால் இவருடைய சொத்து செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை செய்து விடுவான். ஹஜ் செய்கிறோம், ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன? அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கண்ணியமான சகோதரர்களே, நோன்பு நோக்கிறோம் நாம் தக்குவாவை அடைய வேண்டும் என்று. இப்படி இன்னொரு அமல்களை நாம் செய்து அதனுடைய நோக்கத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். நாம் நம்மால் முடிந்த அளவு நல்லமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அமல்களுடைய நோக்கம் பேறு புகழ் கிடையாது. கண்ணியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்களில் மன தூய்மை இருக்க வேண்டும். யாரும் அறிந்திருக்க கூடாது. நாம் செய்யக்கூடிய அமலில் எனக்கும் அல்லாஹுக்கும் ஒரு ரகசியம் இருக்க வேண்டும். மக்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாம் நெஞ்சில் கையை வைத்து கேட்க வேண்டும். சகோதரர்களே, நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் பல தர்மங்களை கொடுத்திருக்கிறேன், பல மக்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். என்னுடைய இந்த உதவிகளில் எனக்கும் அல்லாஹுவுக்கும் கொடுக்கப்பட்ட மனிதனுக்கும் மட்டும் தெரிந்த தர்மங்கள் எத்தனை இருக்கிறது? கண்ணியமானவர்களே, இப்படி நாம் செய்வதனால் நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், அந்த நேரத்தின் போது நாம் அந்த இஹ்லாஸாக செய்யப்படக்கூடிய அமல்களின் மூலம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த கையை வெறும் கையாக ஆக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை முன்வைத்து கூறினார்கள், உங்களுக்கு முன்னால் 3 மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் 3 பேர்களும் இரவு நேரத்தை கழிப்பதற்காக வேண்டி ஒரு குகைக்கு சென்றார்கள். அந்த குகையில் இரவை கழிக்கக்கூடிய நேரத்தில் பெரியோர் பாறங்கள் வந்து அந்த குகையை மூடிக்கொண்டு விட்டது. 3 பேரும் மஷூரா செய்கிறார்கள், இந்த கல்லை நம்மால் அகற்ற முடியாது, நம்முடைய பலத்தால் எதுவும் செய்ய முடியாது, நாம் செய்திருக்கக்கூடிய சாலிஹான் அமலின் மூலமாகத்தான் இந்த கல்லை நகற்ற வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்று மஷூரா செய்ததற்கு பின்னால் ஒருவர் துஆ கேட்கிறார். அவர் செய்த இஹ்லாஸான் அமலை கொண்டு, யா அல்லாஹ், என்னுடைய தாய்க்கு நான் பணிவிடை செய்தேன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், இவர்களை முற்படுத்தாமல் என்னுடைய தாயை நான் முற்படுத்தி இந்த செய்த ஹிதுமத் உனக்காக வேண்டி செய்யப்பட்டிருந்தால் ஃபஃபர்ரிஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹ், நாங்கள் இருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து நீ எங்களை வெளியாக்கிடியா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறார்கள். கல்லு கொஞ்சம் அங்கலாகிவிட்டது என்றாலும் வெளியே செல்ல முடியாது. மற்றவர் துஆ செய்கிறார், என்னுடைய சிறிய தந்தையின் மகள் எனக்கு ரொம்ப விருப்பத்துக்குரியவளாக இருந்தால் அவளை ஒரு நாள் என்னுடைய தேவையை பூர்த்தியாக்கிக் கொள்வதற்காக வேண்டி அழைத்தேன், அவள் மறுத்துவிட்டாள். என்றாலும் அவளுக்கு ஏற்பட்ட கஷ்டம், அவளுக்கு ஏற்பட்ட சிரமம், அவள் ஒரு நாள் அவளுடைய தேவைக்காக வேண்டி 120 தங்க காசுகளுக்காக வேண்டி என்னிடத்தில் வந்தால் தேவையை கேட்டு, நீ நினைத்ததை அடைந்து கொள், எனக்கு என்னுடைய கஷ்டத்தை பூர்த்தியாக்கி கொடுத்தால் போதும் என்று கூறக்கூடிய நேரத்தில் நான் அந்த நேரத்தில் என்னை தடுப்பதற்கு வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய பயம் என்னை தடுத்தது. நான் உனக்காக வேண்டி அந்த பெண்ணை விட்டுவிட்டேன், அந்த பெண்ணுடைய தேவையான பணத்தையும் கொடுத்து விட்டேன். இது உனக்காக வேண்டி செய்யப்பட்டிருந்தால் இந்த கஷ்டத்திலிருந்து நம்மை வெளியாக்கி விடியா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறார்கள். கல்லு அற்புதமாக்கப்படுகிறது, கல்லு அங்கலாக்கப்படுகிறது, என்றாலும் வெளியே செல்ல முடியாது. 3வது நபர் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், நானும் ஒரு இஹ்லாஸாக யாருக்கும் தெரியாமல் நானும் ஒரு நல்லமலை செய்திருக்கிறேன். என்னுடைய வேலைக்கு பல மனிதர்களை, ஊழியர்களை நான் வேலைக்கு எடுத்தேன், அவர்களின் அனைவருக்கும் கூலியை கொடுத்து அனுப்பிவிட்டேன். யாரோ ஒருவர் கூலியை எடுக்க தவறிவிட்டார், அவருடைய கூலி பணத்தினால் என்னுடைய வியாபாரத்தில் மூலதனமாக அந்த பணத்தையும் போட்டு நான் வியாபாரம் செய்தேன். அந்த மனிதர் என்னுடைய ஊருக்கு பக்கத்தால் செல்லும் போது ஒரு நாள் வந்து என்னிடத்தில் கூலியை கேட்டால்,
கூலியை கேட்டார். நான் அவருக்கு சொன்னேன், இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒட்டகங்கள், இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாடுகள், ஆடுகள், அடிமைகள் அனைத்தும் உங்களுக்குரியது என்று கூறினேன். அவர் கேட்டார் என்னிடத்தில், நீங்கள் என்னுடன் பரிகாசம் செய்கிறீர்களா என்று கேட்க அவர் சொன்னார், இல்லை, உங்களுடைய கூலி பணத்தினால் இந்த வியாபார பொருட்களை வாங்கினேன், இது உங்களுடைய சொத்து என்று கூறக்கூடிய நேரத்தில் எதையும் மீதமா வைக்காமல் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். இது உனக்காக வேண்டி செய்யப்பட்டிருந்தால் இந்த கஷ்டத்தில் இருந்து எங்களை வெளியாக்கிறியா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் பாறை அப்படியே அங்கலாகிவிட்டது. 3 பேரும் வெளியானார்கள். உலமாக்கள் கூறுகிறார்கள், கண்ணியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் ரகசியமான அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். அந்த அமல்கள் நம்முடைய மனைவிக்கு தெரியக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் நான் யாருக்கு உதவி செய்தேனோ அவருக்கும் மட்டும் தெரிந்திருக்க வேண்டும். நாம் என்ன பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நாம் உதவி செய்யக்கூடிய அந்த நோக்கம் எதற்காக வேண்டி கண்ணியமானவர்களே? மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியா? மக்களிடத்தில் ஏதாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியா? எதுவும் கிடையாது. ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. அல்லாஹ்ட பொருத்தம் தேவை. அல்லாஹ்வை நான் பார்க்கணும். அந்த ரப்புக்காக வேண்டி பல சுஜூதுகள் செய்திருக்கிறேன், பல குர்ஆன்களை நான் ختم செய்திருக்கிறேன். அந்த ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே ஆசையுடன் பல அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மில் அநேகமான சீதேவிகள் எப்படி இருக்கிறார்கள்? பெரும் பெரும் அமல்களை செய்துவிட்டு எதுவுமே செய்யாதவர்களை போன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் செய்தது கொஞ்சம், அவர்களுடைய பாராட்டும் புகழும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய மக்களில் இப்படியும் மக்கள் இருக்கிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அமல் செய்வது எதற்காக வேண்டி? அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் 3 மனிதர்களுடன் வழக்கு தொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான். இவர்கள் ஆசையுடன் இருப்பார்கள், அல்லாஹுவை பார்க்க வேண்டும், அல்லாஹுடன் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி பல அமல்களை செய்திருப்பார்கள். என்றாலும் அல்லாஹ் 3 மனிதர்களுடன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமத்தி சலாசத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் 3 பேருடன் நான் வழக்கு தொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். முதலாவது மனிதர் யார் தெரியுமா? ரஜுலுன் அதாபி சும்ம கதர. ஒரு மனிதர் ஒரு பொருளை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? எனது பேரை சொல்லி கொடுக்கிறார். நல்ல பொருள், தரமான பொருள், எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். நம்முடைய வீட்டுக்கும் எடுப்பது இந்த பொருளை தான், நானும் பாவிப்பது இந்த பொருளை தான். அவர் நம்புகிறார், அல்லாஹ்வை சொல்லிவிட்டார், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிவிட்டார். இதற்கு பின்னால் நான் நம்பாமல் இருக்க முடியாது. அல்லாஹ்வை முன்வைத்து விட்டார், நம்பி எடுத்துக்கொண்டு செல்கிறார். அவர் ஏமாற்றப்படுகிறார். இந்த மனிதர் எப்படி பெரிய கோடான கோடியை சம்பாதித்தாலும், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்தாலும், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்தாலும், கண்ணியமானவர்களே, இவர் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அந்த பொருளை கொடுத்து ஏமாற்றியவரை அல்லாஹ் நாளே கியாமத்துடைய நாளில் வழக்கு தொடுக்க காத்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாமவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அடிமைகளுக்கு ஒரு சட்டம் இருந்தது. அந்த காலத்தில் ஒரு சுதந்திரமான ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டு சென்று இவர் ஒரு அடிமை என்று கூறி விற்று அந்த சாப்பிடக்கூடிய அந்த மனிதனையும் அந்த மனிதனுடனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் வழக்கு தொடுக்க காத்து கொண்டிருக்கிறான் என்று கூறினார்கள். மூன்றாமவர் ரஜுலுன் இஸ்தஜர அஜீரன், ஒரு மனிதனை கூலிக்கு அமர்த்துகிறார், வேலைக்கு எடுக்கிறார், அவரை வைத்து புலிகிறார். முடிந்த அளவு அவருடைய வேலையை விட அதிகமாக வேலை வாங்குகிறார். 8 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் வேலை, அதுதான் எக்ரிமெண்ட்.
8 மணியிலிருந்து 6 மணி 7 மணி 8 மணியாக காட்டியும் இவர் வேலை செய்கிறார். அவருடைய முடிந்த அளவு வேலை வாங்கப்படுகிறது. அவர் சந்தோஷமாக இருக்கிறார். மாஷா அல்லாஹ். 5 மணியானா இவ்வளோ தாருண்டாரு, 6 மணி ஆகிட்டு 7 மணி ஆகிட்டு 8 மணி ஆகிட்டு ஓவர் டைமில் பேய்த்து கொண்டு நிற்குது. இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும் என்று சந்தோஷமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறாரு. வலம் யுஅ்தீஹி அஜ்ரா, அவருக்கு போதுமான கூலி கொடுக்காதவர். அவர் சல்லி எடுக்கிறாரு, சம்பளத்தை எடுக்கிறாரு, ஊற்றிந்து வர செல்ல சொல்லி போட்டு வாராரு. மகளே, இன்றைக்கு நான் வர செல்ல உங்களுக்கு இந்த சாமானை வாங்கி கொண்டு வாரேன், உங்களோட கிளாஸ் பீஸை நாளே தாரேன், ஸ்கூலுக்கு அந்த சாமானை வாங்கி தாரேன் என்று ஆசை ஊட்டி போட்டு வாராரு. சம்பளத்தை எடுக்கிறாரு. உள்ளம் கரைந்து வடிகிறது. சகோதரர்களே, எத்தனை பேர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், இந்த வேலைக்கு இதை விடவும் குறைவானவர்களை அழைக்க முடியும், உனக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அழைத்தேன், இதை எடுத்துக்கொண்டு போன்று விரட்டக்கூடியவர்களும் நம்மில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் இவர்கள் சமூகத்தில் தரை சிறந்தவர்கள். இவர்கள் அமல்களை மலைக்கு மேலால் மலையாக அமல்களை அடுக்கிக் கொண்டவர்கள். அந்த மனிதர் என்ன சொல்வதற்கு, யாரிடத்தில் சொல்வதற்கு? இவரை கோபித்துக் கொண்டால் வேலை இனிமேல் கிடைக்காது என்பதற்காக வேண்டி அழுகையுடன் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நன்றாக தெரியும், என்னுடைய வீட்டில் இவ்வளவு செலவு இருக்கிறது, அவனுக்கும் 5 பிள்ளைகள், அவனுக்கும் 4 பிள்ளைகள். அவர்கள் மண்ணை சாப்பிடக்கூடியவர்கள் அல்ல, அவர்களும் நம்மை போன்றுள்ளவர்கள். அவர்களுக்கும் தேவை இருக்கிறது, அவர்களுக்கும் கஷ்டம் இருக்கிறது. அதை நினைத்து கூலியை கொடுக்க வேண்டும் என்று தெரியும். என்றாலும் அவர்கள் அதை தெரியாதவர்களை போன்று நடிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் விடமாட்டான். சகோதரர்களே, மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் இவர்களுடன் வழக்கு தொடுக்க காத்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னும் 3 பேர்கள். இவர்கள் எப்படி அமல் செய்கிறார்கள்? உள்ளதை எல்லாம் செலவு செய்கிறார்கள், அமலுக்கு மேலால் அமல் செய்கிறார்கள். அல்லாஹுடன் பேச வேண்டும், அல்லாஹுவை பார்க்க வேண்டும். ஏன் அமல் செய்வது? ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. அல்லாஹ்வை சந்திக்கணும். எங்களோட ஒவ்வொருத்தோட நோக்கம் அதுதான் சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று அமல் செய்கிறார்கள். என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹு தஆலா நாளே கியாமத்துடைய நாளில் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமஹ், 3 பேரோடு அல்லாஹ் பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது. 3 தடவை சொன்னார்கள். 3 தடவை சொன்னார்கள். அல்லாஹ் யாருடன் பேசவில்லையோ அவருக்கு அல்லாஹுடன் பேச முடியாது. மன்தல்லதி யஷ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇஸ்னிஹி, அல்லாஹ் யாருக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லையோ அவர்களால் அல்லாஹுடன் பேச முடியாது. அல்லாஹ் ஒருவனை பார்க்கவில்லை என்றால் அவனை போல ஒரு நஷ்டவாளி யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒருவனை தூய்மைப்படுத்தாவிட்டால், ஒருவனை அல்லாஹ் கணக்கெடுக்காவிட்டால் அவன் மிகப்பெரிய நஷ்டவாளி. ஒருவனை நாம் ஏதாவது ஒரு குற்றம் செய்துவிட்டால் சரி, அவனை மன்னித்து விடுங்கள், பாவம், அந்த தப்புக்காக வேண்டி 2 அடி அடிச்சுட்டு விட்டுடுங்க, பாவம், அவன் சின்ன பொடியன், அப்படி நாங்கள் சொல்வோம். சகோதரர்களே, அல்லாஹ் இந்த 3 பேர் பின்னால் சொல்லப்படக்கூடிய 3 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான். அல்லாஹ் கியாமத்தில் அவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றால், இந்த அபூ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை 3 தடவை கேட்டதோடு அவர்கள் உணர்வு பூர்வமாக சிந்தித்தார்கள். அல்லாஹ் பேசாத, அல்லாஹ் பார்க்காத, அல்லாஹ் தூய்மைப்படுத்தாத அந்த 3 பேரும் யாராக இருப்பார்கள்? யோசித்தார்கள், சிந்தித்தார்கள். அவர்கள் கொதித்தல் எழும்பினார்கள், கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் காபு வஹசிரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவங்க யாரு? அவன் யாரு? நஷ்டவாளி. அந்த அல்லாஹுடைய பாக்கியத்தை விட்டும்
தூரமானவன் நஷ்டவாளி. அந்த நஷ்டவாளி யார் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் முஸ்பிலு, முதலாவது கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவர்கள். வேறு வேறு ஹதீஸுகளில் பெருமைக்காக என்ற வார்த்தை வந்தாலும் இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக கூறினார்கள், கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவர்கள். நம்முடைய பார்வையில் இது ஒரு பெரும் பாவமாக கூட தெரிவதில்லை. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் முனங்காலுக்கு கீழால் ஆடை அணிய முடியுமா என்று கேட்டார்கள். பரவாயில்லை என்றார்கள். அதுக்கு கீழால், அதுவும் பரவாயில்லை என்றார்கள். கரண்டை காலை அடைந்ததும் அதற்கு கீழால் என்று கேட்டார்கள். அதற்கு கீழால் அணிவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. சகோதரர்களே, நாம் தைக்கக்கூடிய ஆடைகள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி நம்முடைய இபாதத்துக்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் நம்முடைய ஆடைகளினால் நாம் அல்லாஹுவை விட்டும் தூரமாகி விடுவோம் என்றால் இந்த யதார்த்தத்தை நம்மில் எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் மன்னான், கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடியவர்கள். இவர்களையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவர்களுடனும் பேச மாட்டான், இவர்களையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான். நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இவருக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அவர் ஒரு வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில் இவர் 3 பேரை அழைத்து அவர்களுக்கு படிப்பதற்கு பணம் கொடுத்தவர்கள் நாம். அவர்களுடைய திருமணத்துடைய விஷயத்தை செய்வதற்கு உதவி செய்தவர்கள் நாம். வீடில்லாமல் இருந்தவர்கள் வீட்டுடைய ஏற்பாட்டை செய்து கொடுத்தவர்கள் நாம். ஸ்லப்பை போடுவதற்கு வசதி இல்லாமல் இருந்தார்கள், நம்மிடத்தில் வந்தார்கள், உதவி செய்தோம். இப்போது நம்மை கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, கொடுத்தது நஷ்டம், யாருக்கும் சொல்லக்கூடாது. நம்முடைய அமல்களை நாம் மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாம் வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தாவிட்டாலும் அல்லாஹ் மக்களுக்கு ஒரு காலம் வெளிப்படுத்த வைப்பான். அப்போது நமக்கு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதை யாராலும் பறிக்க முடியாது. இவர் கொடுத்துவிட்டு இவரே சொல்கிறார் என்றால் மக்களை இவர் நோவினை படுத்தியதாக மாறிவிடுவார். அல்லாஹு தாலா கூறுகிறான், யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துபுதிலு சதகாதிகும் பில் மன்னி வல் அதா, நீங்க கொடுத்த நல்ல தர்மமான நல்ல காரியங்களை கொடுத்து விட்டு சொல்லி காட்ட வேண்டாம். நாம் அப்படி செய்தோம், இப்படி செய்தோம், நாம் செய்தது நம்மை கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள், பரவாயில்லை, நன்றாக இருக்கட்டும், ஏதோ மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு சொன்னாலும் அடிப்படையான விடயம் யாருக்கும் சொல்லாமல் இருப்பது. சகோதரர்களே, நாம் ஒருவருக்கு உதவி செய்ததை சொன்னால் என்ன நடக்கும்? அவருடைய உள்ளம் நொந்துவிடும். இவர் சொல்லிவிட்டாரே, இவ்வளோ காலம் நான் அந்த இடத்தில் மதிப்பாக இருந்தேனே, இப்படி சொல்லிவிட்டாரே, இப்போது நான் எப்படி முகம் கொடுப்பது? இவர் அவருடைய உள்ளத்தை நோகடித்து விட்டார். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, நாம் கொடுக்கக்கூடிய எந்த சதகாவாக இருந்தாலும் நாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. அது சிறியதாக இருந்தாலும் சரி, நாம் நினைப்பது ஒருவருக்கு நம்மால் பணம் கொடுத்துத்தான் சதக்காவை கொடுக்க முடியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லா நல்ல அமலும் சதகா தான். ஒருவருடைய முகத்தை பார்த்து சிரிக்கிறோம், இவர் சொல்கிறாரு, இவரோட சிரிச்சது என்று தெரியுமா, இவர் சிரிக்காட்டி இப்படி பேசிடுவாரு, எனக்கு அப்படி செஞ்சவர், இல்லாட்டி அப்படி சொல்லி காட்டுவாரு. சிரிப்பு சதகா. சகோதரர்களே, சிரிக்கிறாரு அவர் செய்த உபகாரத்துக்கு, பேசுகிறாரு, அல் கலிமத்து தையிபா சதகா, நல்ல வார்த்தை, நல்லாக பேசுறது, சிரிக்கிறது, பழகிறது, இதெல்லாம் சதகா. சகோதரர்களே, இவர் அடியில் ஒரு உள்ளத்தில் ஒரு காரணத்தை வச்சு கொண்டு பேசுகிறாரு. இது செல்றாரு, பேசினது இதுக்காக வேண்டி, சிரிச்சது அதுக்காக வேண்டி. இந்த பேச்சு, இந்த சிரிப்பு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காது. சகோதரர்களே, நம்முடைய தொடர்பு எதற்காக வேண்டி இருக்க வேண்டும்? அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் நாளை கியாமத்துடைய நாளில் எந்த ஒரு நிழலும் இல்லாத அரசுடைய நிழலை அடைவார்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மூன்றாவது நபர்
அல் முன்ஃபிகு சில்அதஹு பில் ஹலிஃபில் காதிப், பொய்யான சத்தியத்தை சொல்லி தன்னுடைய லாச்சை நிறைத்தவர். சாமன் வித்துப்படுவதில்லை, அடிக்கிறாரு ஸ்ரீலங்காலிருந்து அடிக்கிறாரு, இஷ்டிகளை மேட் இன் ஜப்பான் என்று அடிக்கிறாரு, மேட் இன் இந்தியாண்டு அடிக்கிறாரு, மேட் இன் சைனாண்டு அடிக்கிறாரு. எங்கேயோ நாட்டு சாமன், எங்கேயோ இஷ்டிகள் ஒட்டுறாரு, வாயை திறந்தா பொய்யை சொல்லி விற்கிறாரு. லாச்சியில சல்லி கூடும் சகோதரர்களே, பரக்கத்துண்டாகாது. வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனா வீட்டில் மனைவிக்கு நோய் வரும், பிள்ளைகளுக்கு நோய் வரும். யோசிக்கிறார், எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் நிற்குதில்லை, இவர் பொய்யை சொல்லி சம்பாதிக்கிறாரு, மக்களை ஏமாத்துறாரு. வந்தவன் நம்பி வாரான், எத்தனையோ கடையை வச்சுக்கோ போட்டு இவர்ல கடைக்கு வாராரு. நம்பிக்கையானவர், வாப்ப நம்பிக்கையாக பிசினஸ் பண்ணினவர், வாப்பக்கு பின்னால் இன்னொருத்தர் வியாபாரம் செய்தாரு. அவர் பார்க்கிறாரு, சரி வருவதில்லை, பாப்ப செஞ்ச மாதிரி செஞ்சா முன்னேறேலா, நான் இந்த வழியில தான் போகணும். ஒரு சில வார்த்தைகளை சொன்னா என்னவாக போகுது, எப்படியாவது உண்மையை சொன்னா ஸ்ரீலங்கா சாமன் என்று சொன்னா வாங்க மாட்டான், இந்தியா என்று சொல்லுமே செல்லி விற்கிறார். சகோதரர்களே, பரக்கத் கிடைக்காது, பரக்கத் கிடைக்காது. பெருமளவில் மக்களோட பார்வையில் பெரியவர்களா இருந்தாலும் உள்ளத்தில் பல கவலைகளை சுமந்து கொண்டிருப்பார்கள், நோயினால் பீடிக்கப்பட்டிருப்பார்கள், கஷ்டங்களினால் சிரமங்களினால். தஸ்பீஹ் மணி ஒன்று விழுந்தால் தொடர்ந்து விழுவதை போன்று ஒரு பிரச்சினை முடிய இன்னொரு பிரச்சினையை அடைந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய சம்பாத்தியம் ஹராம் என்பதனால் சகோதரர்கள், அதனால் அவர்களுக்கு துனியாவிலும் கஷ்டம். நாளை கியாமத்துடைய நாளில் எதற்காக வேண்டி அவர்கள் அமல் செய்தார்களோ, எதற்காக வேண்டி அனைத்தையும் தர்மம் செய்தார்களோ, எதற்காக வேண்டி இபாதத் செய்தார்களோ அந்த நோக்கத்தை அடைந்து கொள்ள மாட்டார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களின் நோக்கமாக அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய அந்த கண்ணியமான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அளிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். நாம் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அனைத்து நிலைகளில் செய்த பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். நாம் அனைவரும் தேவையுள்ளவர்கள் யா அல்லாஹ். நம்முடைய தேவைகளை நீ அறிந்தவன் யா அல்லாஹ். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளை நீ பூர்த்தியாக்கிறியா அல்லாஹ். நம்மில் அநேகமானவர்கள் நோயாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய நோய்களுக்கு நீ ஆரோக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். எத்தனையோ பேர்கள் கடனாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய கடனை யா அல்லாஹ் கண்ணியமாக சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, பிள்ளை குட்டிகளை சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடன் எடுத்த எத்தனையோ பேர்கள் கடனை கொடுக்க முடியாமல் தட்டு தடமாறிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீயே கடனை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்து கொடுத்தியா அல்லாஹ். வீட்டில் அடங்கி ஒடுங்கி வாழக்கூடிய குமரி பெண்களுக்கு தகுந்த ஜோடிகளை நசீபாக்கிறியா அல்லாஹ். நம்முடைய வாலிபர்களுக்கு உன்னை பயந்து வாழக்கூடிய மேலான பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், மദ്രസാக்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் பாடசாலைகளுக்கும் நல்ல நல்ல விடயங்களுக்கு யாரெல்லாம் யா அல்லாஹ் தன்னுடைய சொத்தால் செல்வத்தால் சிந்தனையினால் உடலால் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்திரியா அல்லாஹ். நம் அனைவருக்கும் மௌத்துக்கு முன்னால ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியங்களை நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த மேலான கண்ணியமான பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். நம்முடைய இறுதி மூச்சை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற நாமத்துடன்